யோ எம்ஐ பங்காளி, ஒரு டீமுக்கு ஒரு பிளேயராவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடணும்னு ஒவ்வொரு டீமும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா மொத்த டீமையுமே இன்டர்நேஷனல் பிளேயரா எடுத்து வச்சிருக்க. பத்தாததுக்கு T20 உலகக்கோப்பை வாங்கின 2 கேப்டனு நம்ம ரோஹித் சர்மாவையும் நம்ம SKY ஆகாயத்தையும் வேற வச்சிருக்கீங்க. அதுல இந்த வருஷம் உலகக்கோப்பை விளையாண்ட 10 பிளேயரை வேற டீமுக்குள்ள வச்சிருக்கீங்க. மொத்தமா இன்டர்நேஷனல் டீம் மாதிரி இருக்குது எம்ஐ ஸ்குவாட் இப்போதைக்குன்னு. அதுலயும் கரண்ட் இந்தியன் டீம்ல உள்ள 4 பிளேயரை வேற வச்சிருக்கீங்க. கேப்டனே பாருங்க, அதிரடி மன்னன் ஹர்திக் பாண்டியா, அப்புறம் SKY ஆகாயம். மனுஷன் 360 கோணத்தையும் சூப்பரா சுத்தி கட்டுவாப்ல. அதுக்கப்புறம் பூம் பூம் பூம்ரா, எத்தனை ஸ்டெம்பு பறக்க போகுதுன்னு தெரியல. அப்புறம் நம்ம திலக் வருமா, கடைசியா பேட்டிங் ஆடுற மாத்தி பினிஷர் ரோல் கொடுத்தாங்க. மனுஷன் பேயடி அடிச்சாப்ல. இந்த வருஷம் வேற மாதிரி இருக்க போகுது அவரோட ஆட்டம். அப்புறம் மத்த டீம்ல இருந்து மொத்தமா தூக்கிட்டு வந்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து மொத்தம் 3 பிளேயரை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம நியூசிலாந்து கேப்டன் சந்தனகண்ட சாண்ட்னர், அப்புறம் வில் ஜாக்ஸ், அப்புறம் மொரட்டடி மண்ணு ரூதர் போட்டு, இந்த மாதிரி பல பிளேயரை எடுத்து வச்சிருக்காங்க. பத்தாவதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் சொன்னேன்ல, டுண்டன் டிக்காக் ஆக்ஷன்ல போய் துண்டா தூக்கிட்டு வந்துட்டாங்க. இந்த மனுஷன் எம்ஐக்கு விளையாடையில எம்ஐ கப் அடிக்காம இருந்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆட்டம் தான் அந்த மனுஷன் ஆடினாப்ல. இந்த ட்ரிப் அவர் நம்ம ஹிட்மேனு கூட ஓப்பனரா விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ எம்ஐ பங்காளிக்கு தான் 6வது கப்பு லோடிங்கன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.